வணக்கம், இது ஆர்ட் கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேண்டா சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபேண்டா சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு. கோதுமை மாவு ஒரு பங்கு அப்படின்னா தண்ணி வந்து கரெக்டாக அரை பங்கு. நான் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 100 ml தண்ணி எடுத்திருக்கேன். கேரட்டு ஒரு 2 கேரட்டு 200 கிராமுக்கு, அதாவது நீங்கள் 100 கிராம்ஸ்க்கு நல்லா எவ்வளோ நீளத்துக்கு இருக்கிற கேரட் மாதிரி 2 எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி. நெய் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இதில் நெய் தான் நம்ம போட போகிறோம், அதனால் நெய் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து பேருக்கு. சர்க்கரை ஒரு 200 கிராமுக்கு நான் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 4. அந்த ஃபேண்டா கலரை இன்னும் கொஞ்சம் கூட ஆக்கி காமிக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு ஒரு ஆரஞ்சு ரெட்டு கலர் எடுத்திருக்கேன், ஃபுட்டு கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபேண்டா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்வீட் சப்பாத்தி. ஏன் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த லைட்டு உப்பு வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தி என்ஹான்ஸ் படுத்தி காமிக்கும், அதனால் அந்த லைட்டாக உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்பயும் போல் தண்ணி வந்து நான் ஆல்ரெடி சாஃப்ட் சப்பாத்தி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதே அளவு தான் தண்ணி இதுக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேரட்டு, சர்க்கரை, ஏலக்காய் இது 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியே விடாமல் நல்லா ஃபுல்லாக அடித்து மசிச்சதுக்கப்புறமா இந்த 100 ml தண்ணியிலேருந்து கொஞ்சம் மசியறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு தண்ணி, ஒரு 50 ml தண்ணி விட்டு அந்த கேரட்டு, ஏலக்காய், சர்க்கரை அதை வந்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்குவோம். பாக்கி ஒரு 50 ml தண்ணி இருக்கு இல்லையா, மீதி அதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கூடவே சூடு கொதிக்க கூட விட்டுறலாம். ஏன்னா அந்த ஏலக்காய், கேரட்டு, சர்க்கரை போட்டு அரைச்ச அந்த சாறையும் அது வந்து பச்சையாக தான் இருக்கும். நம்ம அடுப்பில் வச்ச இந்த மீதி தண்ணியையும் அதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்தியில் நம்ம விட போகிறோம். ஸோ இப்போ இந்த கேரட்டு, சர்க்கரை, ஏலக்காவை பாதி தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு இந்த கலரை வந்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், இதுலேருந்தே தண்ணி தான் விடுறேன், நான் எக்ஸ்ட்ரா தண்ணி விடலை. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தண்ணி வச்சு இந்த கலரை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கேரட்டு, ஏலக்காய், சர்க்கரை, அப்புறம் அந்த எடுத்துக்கிட்ட 100 ml தண்ணியில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த நார்மல் வடிகட்டியில் இந்த சாரை வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம அங்கே பாக்கி இருந்த தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இது பச்சையாக இருக்கிறதுனால அது கலக்கும் பொழுது ஒரு நார்மல் சூடுக்கு வந்துடும். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த சாரோடு சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துருங்க. இப்போ நமக்கு சாறு ரெடி ஆயிடுச்சு, இந்த ஃபேண்டா சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக அந்த எடுத்துக்கிட்ட கொஞ்சோண்டு பேருக்காக நம்ம எடுத்துக்கிட்ட அந்த உப்பை வந்து போட்டு நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நம்ம இந்த சப்பாத்திக்கு ஃபுல்லாக நெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டீஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன் இது நல்லா ஒரு டீஸ்பூன் விட்டு அதை நல்லா குழச்சி மாவை நல்லா வந்து பெசரிக்கோங்க. உப்பு, மாவு, நெய் அதை வந்து நல்லா பெசரிட்டு இப்போ அந்த ஃபேண்டா சாறு, அதாவது கேரட்டு, ஏலக்காய், சர்க்கரை, அப்புறம் நம்ம கொதிக்க வச்ச அந்த தண்ணி எல்லாமே மொத்தமாக சேர்த்தே நமக்கு 100 ml தான். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். கேரட் வந்து சில சமயம் அதுலேருந்து வர ஜூஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தண்ணியோடு சேர்த்து பார்க்கும்பொழுது. அப்போ நம்ம இந்த சாரை ஊற்றி மூடி வச்சுட்டு மாவு பிசையும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் மாவு தேவைப்பட்டா வர மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் தேவைப்படும், ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஃபேண்டா சாறு ஊற்றிட்டு, அப்புறம் இந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரெட் ஆரஞ்சு கலர், அதையுமே நம்ம ஊற்றிடலாம். இந்த சாறு மேலேயே அப்படியே ஊற்றிடுங்க. சாரோடையே கலந்து, மாவில் இல்லாமல் தண்ணி இருந்தது இல்லையா, அப்படியே அது கூட சாரோடையே ஊற்றிடலாம். இந்த கலர் போகிறோம். இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு
ஒரு 10 மினிட்ஸு கழித்து நம்ம அந்த சூடு பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ நான் அந்த கேரட் சாறு அந்த வெந்நீர் எல்லாம் ஊற்றி பிசைஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். பால்ஸாகவும் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி இட்டால் போதும். பார்க்கவே வந்து அழகாக நல்லா சூப்பர் கலராக இருக்குது, ஃபேண்டா கலரில். இப்போ இந்த பால்ஸ் எடுத்து லைட்டாக இந்த வர மாவில் இப்படி துவச்சிட்டு இட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த சப்பாத்தியில் வந்து ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இந்த ஓரளவுக்கு இட்டதுக்கப்புறம், இந்த சப்பாத்தி ஓரளவுக்கு இட்டதுக்கப்புறமா அந்த நெய்யை வந்து தடவி அதை வந்து நம்ம சாரியுடைய மடிப்பு மாதிரி முன்னையும் பின்னையும் மடித்து அதை வந்து திருப்பி சுருட்டி போடலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து கொஞ்சம் லேயராக ஓரளவுக்கு வந்து நமக்கு லேயராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சப்பாத்தியை வந்து நான் பண்ணலான் இருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம அந்த நெய் போட்டு இது மேலே அப்ளை பண்ணலாம். நெய்யை வந்து இதில் நல்லா அப்ளை பண்ணுவோம். சும்மா அந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன், அதாவது ஒரு 5 ml போட்டு இதை நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா சாரி மடிக்கிற மாதிரி இதை மடிக்கலாம். நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறாப்புல நல்லா சின்ன சின்னதாக எவ்வளோ நம்மளால் குட்டியாக முடியுதோ அந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து உருட்டிடுவோம். நம்ம சுருட்டி அமுக்கி திருப்பி நம்ம இந்த வர மாவில் ஒரு தடவை தோய்ச்சி எடுத்துட்டு இடலாம். ஓரளவுக்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டு போட்டதுக்கப்புறம் கல்லை போட்டுடலாம். நான் ஆல்ரெடி கல் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சப்பாத்தி போடும்பொழுது நம்ம வந்து ஒரு இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கல் வந்து நல்லா சுட்டுருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் அந்த சப்பாத்தி இட்டு அதை போட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி சப்பாத்தியை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே போட்டு போயிட முடியாது, அப்படியே ரொம்ப ரஃப் ஆகிடும், கீழெல்லாம் பேர்ன்ட் ஆகிடும். அதனால் சப்பாத்தி அப்பப்போ முன்னையும் பின்னையும் நம்ம வந்து பரட்டி போட்டே இருக்கணும். ஸோ தேய்க்க அந்த ஃபேண்டா கலர் பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கல்லில் போட்டுடலாம். ஸோ கல் இப்போ ரெடியாக இருக்குது. கல்லில் போட்டுட்டு கொஞ்சம் இந்த நெய் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. டக்குன்னு வந்து நம்ம எடுத்துருவோம். இது வந்து கொஞ்சம் சர்க்கரை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த லிக்விட் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம அப்பப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லேயர்ஸ் எப்படி அந்த ரவுண்டு லேயராக தெரியுது. நம்ம அந்த மடித்து போட்டோம்ல அதுதான் அப்படி தெரியுது நமக்கு. ஸோ இதில் நான் எண்ணெய் இல்லை, இந்த சப்பாத்திக்கு வந்து டோட்டலாக நெய் தான். அதுக்கு நெய் ரொம்பவும் விடலை, மொத்தமாகவே வந்து ஒரு 15 ml செலவாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ நல்லா அப்படி தட்டி நம்ம அழுத்துறதுனால கண்டிப்பாக அது வந்து ஹோல்ஸ் விழ தான் செய்யும், உப்பாது. ஸோ இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப அழகாக நல்லா இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நல்லா வெந்தாச்சு. 2 பக்கமும் வேகவும் செஞ்சிருச்சு. அந்த லேயர்ஸ் அப்படியே ரவுண்டாக தெரியும் நல்லா பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபேண்டா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக எடுத்து தட்டில் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.